கோவில் உண்டியல்ல போட்ட பணத்தை யூஸ் பண்ணி கல்லூரிகளை கட்டலாமா? இந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை மட்டும் பாத்துடலாம். அதாவது நீட் எக்ஸாம்னால உயிரிழந்த மரியாதைக்குரிய அனிதா அவர்களுடைய மரணத்தை வச்சு போன 2021 தேர்தலில் இதே திமுக காரனுங்க அரசியல் பண்ணாங்க. எப்படி தெரியுமா? அதாவது நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அனிதா அவர்களுடைய பேர்லயே ஒரு மருத்துவ கல்லூரி ஓபன் பண்ணணும்னு சொல்லி 4 ஆண்டுகள் ஆச்சு. நம்ம ஊர்ல மொத்தம் எத்தனை மாவட்டங்கள் இருக்கு? 38. அப்ப 38 மருத்துவ கல்லூரிகள் வந்திருக்கணும்ல. ஆனா சொல்லி 4 ஆண்டுகள் ஆச்சு, ஒரு செங்கலை கூட காணும். ஆனா 38 மாவட்டத்திலையும் நம்ம மரியாதைக்குரிய ஐயா அவர்களுடைய பேர்ல சிலை வைக்க காசு இருக்கு, மணிமண்டபம் கட்ட காசு இருக்கு, பேனா சிலை வைக்கவும் காசு இருக்கு. புதுசா அரசு பள்ளிகளை கட்ட சிஎஸ்ஆர் மூலமா, அதாவது கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மூலமா தனியார் கிட்ட நம்ம இப்போ கையேந்திட்டு இருக்கோம். அதாவது இப்போ கடைசியா கல்லூரிகளை கட்டுறதுக்கு கோவில் உண்டியல்ல கை வைக்கிறாங்கன்னா எதுக்காக தெரியுமா? அனுதாபம், அதாவது சிம்பத்தி. அதாவது மத்திய அரசாங்கம் பணத்தை தரல, சோ நீங்க கடவுளுக்காக கொடுத்தீங்கல்ல, நாங்க உங்க பிள்ளைகளுக்காக செய்யறோம்னு நாடகம் ஆடதான். அதாவது நாடகம் அருமையா தான் இருக்கு. கடைசி 4 ஆண்டுகளை கலட்ட முடியாத இந்த ஒரு ஆண்டுல கலட்டிரோன்னு சொல்றது மக்களோட ஓட்ட கவர்றதுக்கான நாடகமா தெரியல. ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன், அது மூலமா ஏடிஎம்கேக்கு நான் ஜால்ரா போட்டேன்னு மட்டும் சத்தியமா நினைக்காதீங்க. அதாவது 2019 ஒரு சின்ன டேட்டா தான், ஒரே வருஷத்துல நம்ம தமிழ்நாட்டுக்கு 11 மெடிக்கல் காலேஜஸ் கொண்டு வந்தாங்க. எப்படி சார்? உண்டியல தொட்டா. இவங்க கிட்ட பணம் இல்லைன்னா நினைக்காதீங்க சார். அதாவது கல்லூரியை கட்டதான் பணம் இல்ல, ஆனா பரந்தூர்ல ஏர்போர்ட்டை கொண்டு வந்தே தீரணும்னு இழப்பீட வாரி இறைக்கிறதுக்கும் பணம் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு சம்பந்தமே இல்லாத கார் ரேஸ் நடத்துறதுக்கும் பணம் இருக்கு, ஏர் ஷோவை நடத்துறதுக்கும் பணம் இருக்கு. கடைசியா பிள்ளைங்க படிக்கிற கல்லூரியை கட்டுறதுக்கு தான் காசு இல்ல. அதாவது மொத்தமா கோவில் உண்டியல 2 பேர் கை வைப்பாங்க. ஒன்னு யார் தெரியுமா? பூசாரி. 2வது யார் தெரியுமா? திருட்டு பைய.